எப்படி இருந்தது தளபதி பார்க்கும்போது? அவரை பார்த்த உடனே கை காலில் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுட்டு அண்ணனை பார்த்துட்டோமே ஒரு 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 ஹார்ட் அப்படியே பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஆயிட்டேன். அவங்களோட அந்த வயலட் கலர் சட்டை அந்த பார்த்த உடனே கடவுளே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். நேற்று தான் ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்து வாய்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு பாருங்க. எங்க அண்ணனை பார்த்த ஃபீல் இன்னைக்கு நேரம் பார்த்துட்டோம். வேலை தேடி 2 மாசமா அழிஞ்சிருந்தேன். எங்க அண்ணனை பார்த்த உடனே வேலையும் கிடைச்சிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. புரியல. மாற்றம் வேணும்னு கேட்டாங்களே, இதை விட என்ன மாற்றம் வேணும் சொல்லுங்க? எப்படி நடக்குது? சொன்ன எல்லாத்தையும் அப்படியே புட்டு வைக்கிறாரா? ஒவ்வொன்றும் எவ்வளவு மாற்றத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம விஜய் எங்க அண்ணன் ஏன் ஊழல் நடத்துறாங்க? எப்பொழுதுமே அவர் சொன்னபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை விட என்ன வேணும்? அவங்க பண்றவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க எப்பொழுதுமே. அதெல்லாம் புரிஞ்சுட்டு எப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இனிமே 2031 அதுல இருந்து 5 வருஷம் எப்பொழுதுமே எங்க தளபதி மட்டும்தான். எப்படி இருக்கு ஆட்சி? ஆட்சி மக்கள் ஆட்சினா, நாங்க கண்ட ஆட்சினா, மகிழ்ச்சியான ஆட்சினா, நிரந்தர முதல்வர்னா என் தளபதி. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. என்ன விமர்சனம்? இந்த காதல வாங்கி இந்த காதல உண்ணா, நல்லது மட்டும் தள்ள ஏத்துனா. நக்கீரன் கோபால் வந்து சனின்றாரு, ஜெயலலிதா வந்து சின்ன சனி, முதலமைச்சர் வந்து பெரிய சனின்றாரு. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தளபதி என்னைக்குமே மாசல. தளபதி தான் மாசு, ஒரே மாசு தளபதி தான். ஓகே, மகிழ்ச்சினா ஐயா. நிரந்தர முதல்வர் தளபதி தான். தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, இந்திய தேசத்துக்கே சொல்லப்படுறது அவருதான். கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா, அவர் 5 ஆண்டு பாரத பிரதமரே அவருதான். யாருங்க சொல்றது? ஆட்சி செம்மையா ஆண்டுட்டு இருக்காருங்க. இதுதாங்க செங்கோன்மை ஆட்சினா. அப்படி ஒரு ஆட்சிங்க, மக்களே வியந்து போறாங்க. மகிழ்ச்சிங்க. நிரந்தர முதல்வருங்க, தமிழகத்தை காக்க வந்த சாமிங்க அவரு. தளபதியை பார்த்ததா ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க அங்க மண்டலூர்ல இருந்தே அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது கண்ணாடி வந்து ஹாய் காட்டினாரு. அந்த பர்பிள் கலர் சட்டையில சூப்பர் செஞ்சு விட்டீங்க போங்க. ஆட்சியா சூப்பரா இருக்கு, தரமா போயிட்டு இருக்கு. இப்படியே இருக்கும். எப்பவுமே தளபதி தான். எத்தனை வருஷமா? அவர் தாங்க, அப்புறம் யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான். வைபா கால இருந்து ஒரு மாதிரி சேடா இருந்தா, இப்ப ஒரு மாதிரி வைப் வந்துச்சு. தளபதி நீங்க முதலமைச்சரை பாத்தீங்களா? சத்தியமா சொல்ற செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. செம்ம ஜாலியா இருந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா செம்ம ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பி. இது வெறும் ஸ்கூல்ல எல்லாம் வந்து காய் காட்டு வரேன்னு நினைச்சா நிஜத்திலே நஞ்சிச்சு. நான் பேசுறதுலே தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க செம்ம சந்தோஷமா நாங்க வீட்டுக்கு போறோம். நாங்க மறக்கவே மாட்டோம். பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இன் மை டே. செம்ம ஹாப்பியா இருக்கடா. எப்படி இருந்தது? முதலமைச்சர் பாத்தீங்களா? நாங்க பாக்கணுமா நினைச்சோம். ஆனா என் தளபதி எங்க அண்ணனை நீ பாத்துட்டேன். எங்க அண்ணன் இனிமேல் நிரந்தர முதலமைச்சர் அவரு. இனிமேல் யாராலையும் மாத்தி பிஎம் நம்ம சொல்ல முடியாது. 2030 எங்க பிஎம் கூட வருவாருன்னா எங்க அண்ணனை பார்த்தது போதும். நாங்க ஹாப்பினா ரொம்ப சந்தோஷம். தாங்க முடியல. ரொம்ப வைப்பா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வைப்ரேட் ஆகுது. ஒண்ணுமே புரியல. வீடியோவே எடுக்க முடியல. ரொம்ப வைப்ரேட் ஆகுது. லவ் யூ தளபதி. ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் பாத்துட்டுனா அதெல்லாம் தட்டி விடணும்னா எங்க அண்ணன் பண்ணுவாரு. இன்னும் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பண்ணாடி இவ்வளவு தேதி வச்சிட முடியுமா? பண்ணுவாரு. வெயிட் பண்ணா எங்க அண்ணன் நல்லா செய்வாரு. வெயிட் பண்ணுங்க, பாருங்க. அவ்வளவுதான். சொல்றேன் தானே சனியா எல்லாமே. எங்க அண்ணன் கிடையாதா? எங்க அண்ணன் அப்பத்துல பாத்துட்டு இருக்கோம். அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவரு போதும் எங்களுக்கு. அவர் நடந்தா போதும், அவர் வந்தா போதும், உட்காந்த போதும், சாப்பிட்டா போதும். அது போதும் எங்களுக்கு. நிரந்தர முதலமைச்சர் நான் சொல்லவே தேவையில்ல. அவரு ரிட்டர்ன் ஆகிறவரை அவர் தான் முதலமைச்சர். மாற்றுக்கிறதே கிடையாது. யாருன்னா சொல்லணும், சீமா எங்கன்னா யாருன்னா இருக்கணும். எங்க பத்தி கவலையே கிடையாது. எங்க அண்ணன் அது போதும். எங்க அண்ணன் ஆட்சி அமைப்பாரு. நன்றிண்ணா. இனிமே அவ்வளவுதான், கேட்கவே வேணாம். அவர் மட்டும்தான். நம்ம தான் ஆள போறோம். எல்லாமே நம்ம சொந்தம். எல்லாமே நம்ம அண்ணன் விஜய. நான் பாத்துக்கிறேன். என் பாப்பா ரொம்ப சந்தோஷமா டெய்லி விஜய் மாமா எங்க அண்ணனை பாத்துட்டேன். ஆனா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் சனின்னு சொல்லியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதாவையும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களே சனின்னு சொல்லியிருக்காரு. அது சின்ன சனினே, இது பெரிய சனின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசிருக்காரு. இந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்னன்னா இதுக்கு?
அதாவது நக்கீரன் கோபால் என்பவர் வந்து ஒரு பத்திரிகையாளரே கிடையாது. அவர் வந்து திமுகவுடைய சொம்பு தூக்கி. ரெண்டாவது அறிவாலயத்து அடிமை அவர். ஏன்னா இன்னைக்கு விஜயோடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டுன்னு இருக்குது. இதை பொறுக்க முடியாம இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில இந்த அறிவாலயத்து அடிமை வந்து சனியன்னு சொல்லும். ஏன்னா அந்த நக்கீரன் பத்திரிகைக்கே பெரிய சனியன் யாருன்னா அந்த நக்கீரன் கோபால் மட்டும்தான். ஒரு காலத்துல இந்த புடவை சட்டம்னு ஒன்று இருந்தது. அந்த அம்மையார் இருக்கும்போது இந்த ஆளு தூக்கின்னு போய் உள்ள வச்சுது. நான் அண்ணன் விஜய் கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், திருப்பி அந்த புடவை சட்டத்தை எடுத்துன்னு வந்து, ஏன்னா நீ தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து எல்லாருமே வந்து ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோபாலா இருக்கட்டும், அப்புறம் இன்னொருத்தர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், எல்லாம் இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில வந்து நீங்க கூட பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் இந்த பத்திரிகையாளர் போராட்டம்னு சொல்லிட்டு உண்மையான பத்திரிகையாளருங்க அங்கே யாருமே வரல. இந்த மாதிரி அந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் தான் வந்து இங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இதே திமுக ஆட்சியில 68 பேர் கள்ளசாராயம் குச்சி செத்து போனான். அதை உன்னுடைய பத்திரிகையில நீ ஏதுனியா? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணான் திமுககாரன். அதை நீ பத்திரிகையில ஏதுனியா? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ உங்க இந்தியாவுக்கே தெரியும். அதை பத்தி உன் பத்திரிகையில ஏதுனியா? அதை பத்திலாம் ஏதாவது இந்த நாய் நக்கி கோபாலு, நக்கீரன் கோபாலு, அறிவாலயத்தோடைய நக்கி இன்னைக்கு வந்து கரூர் விஷயத்தை வச்சு பேசி எப்பயார் போடுவேன்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து ஒருமையில பேசியிருக்கிறான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ இதே மாதிரி பேசியிருந்தீன்னா அப்புறம் தாவேக்காரங்களுடைய உண்மையான சுயரூபத்தை நீங்க பாப்பீங்க. நாவடக்கம் தேவை திரு நக்கி கோபால் அவர்களே. உங்க நக்கர புத்தியெல்லாம் திமுக அறிவாலய கிட்ட வச்சிங்க. தனுஷ் வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறாப்புல. அவர் இத்தனை வருஷமா வரல. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது. நம்மளும் வந்துட்டோம்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஃபேம் கிடைக்கும், நம்மளுக்கும் இத்தனை மாதிரி மக்கள் சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மேபி அவங்க மாமனார் திருவி அனுப்பியிருக்கலாம். டிஎம்கே ரெஜென் மூவி அவங்க வந்து ஏதாவது சொல்லி ஏற்றி விட்டு அனுப்பியிருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது தானே சார். அதாவது நீங்க ஒரு வேடிக்கையை பார்த்தீங்களா, தளபதிக்கு ஈக்குவல் உதயநிதி சார் கூட இல்லைன்றதான் தனுஷ் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க. இதுலயே தெரியலையா? உதயநிதி சார் வந்து தனுஷை வந்து சீண்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் ஒரே டீம் தான் சார். நீ போன்னு தனித்தனியா பிரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. நீ அவருக்கு என்னன்னா, நீ போய் டஃப் கொடு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீ சிஎம் ஆயிடலாம், மக்கள் வந்து கவர்ச்சியில தான் ஓட்டு போட்டாங்க, அழகுல மயங்கி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து இப்ப சேர்த்து வச்ச பேர் இல்ல சார். இது இப்ப சேர்த்து வச்ச பேர் இல்ல. மக்கள் இயக்கத்துல இருந்து, ரசிகர் மன்றத்துல இருந்தே அவர் பார்த்து நிறைய பேருக்கு இன்னைக்கு அனிதா ராமகிருஷ்ணன் அவர் பேர் என்னமோ அவர் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பார்த்தாராமா 100 ரூபாய் அவர் பணத்தை செலவு பண்ணதுல இருந்து இவர் பார்த்தாராமா, இல்ல இவர் வந்து அவருடைய பணத்தை 100 ரூபாய் அவர் செலவு பண்ணியிருக்கிறாரா? அதாவது நாட்டு நடப்பு என்னன்னு தெரியல அவங்களுக்கு. சுத்தி ஊழல் எப்படி பண்ணலாம், யார்கிட்ட இருந்து எப்படி வந்து கொள்ளடிக்கலாம், எதை எங்க சுரண்டலாம், இப்படியே அவங்க பார்ட்டி ஃபண்ட் எப்படி மூவ் பண்ணலாம், இதேதான் அவங்களுடைய கற்பனையா இருந்திருக்கு. தவிர தமிழ்நாட்டுல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, தளபதி என்னென்ன செஞ்சாருன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவருக்கு தெரியும். இவங்கள மாதிரி சும்மா 4 மீடியாவை சுத்தி போட்டுக்கிட்டு நான் ஜெயகடான்னு பேரை வைக்கிறேன், இந்தா ஒரு 500 கையில, இந்த மாதிரி வந்து பிலிம்லாம் அவர் காட்டல. புரியுதுங்களா? அதனால பேசணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சார். தனுஷ் வந்து தளபதி கிட்ட மோதுறாருன்னா அது நடக்காத விஷயம். வீணா வராரு, இருக்கிற பேரையும் கெடுத்துட்டு போக பாக்குறாரு. தனுஷ் சாருக்கு நான் என்ன சொல்றேன்னா, சார் சுயமா பேசுங்க, யாரையும் காப்பி அடிச்சு பேசாதீங்க, சுயமா பேசுங்க, சுயமா நடந்துக்கோங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன்னு விஜய் சார் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்க. பார்த்தா அது குட்டி ஸ்டோரியில அது வெளிநாட்டுல யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணி பேசுறீங்க. அங்க நிக்கிற உங்க பையனுக்கே என்னடா டாடி ஏதோ சொல்றாரு, பொய்யா பேசுற அப்படியே நினைச்சிருப்பாரு மனசுல. இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இல்லையா சார்? உண்மையை பேசுங்க, உறக்க பேசுங்க. இந்த ஆர்டிபிஷியலா அப்படிலாம் பேச வேணாம் அப்படிங்கிறது தனுஷ் சாருக்கு. நாங்க ஜனநாயக நாட்டுல யார் வேணா வரலாம் சார், எல்லாருக்கும் உரிமை. தளபதி வந்தார்ல, அந்த மாதிரி வாங்க, ஜென்யூனா வாங்க, போராடுங்க. மக்களுடைய ஆதரவு கிடைச்சா மேல வாங்க. அதனால இப்போ வரீங்க, எல்லாரும் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. எங்களுடைய கேள்வி அதுதான். ஒருத்தரை பார்த்து இத்தனை பேர் வரீங்க, முன்னாடி நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கே தெரியல. உங்களுக்குலாம் முன்ன வந்து விளம்பரம் தேடினீங்க சார், படத்தின் மூலியமா விளம்பரம் தேடினீங்க, எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு பாத்தீங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஹா அரசியலுக்கு வந்தா இப்ப இந்த கேப்ல வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் போலன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட உழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து அசால்ட்டா உட்காந்து பேசிட்டு போயிருங்க. நீங்க 5 வருஷம் கழிச்சியோ இல்ல 1 வருஷம் கழிச்சியோ ஏதாவது கருத்து எடுத்து வச்சீங்கன்னா நம்பலாம். 3 மாசம் தான் இருக்கு, அந்த 3 மாசத்துல எவ்வளவு விஷயம் செஞ்சுட்டாரு. சும்மானா நீங்க பேசுறதெல்லாம் தேவையில்லாத வெத்து பேச்சு. தனுஷ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தனுஷால வந்து விஜய் மாதிரி முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆகிறதுக்கான சாத்தியம் இருக்கா? இப்போ
ஃப்யூச்சரில் ஆக முடியுமான்றது தெரில. அது அவருடைய நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ விஜய் ஆயிருக்காரு, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் வந்து அவருடைய ஆட்சி காலமும் நல்லபடியாக போட்டுமே. அதுக்குள்ளே நம்ம இந்த அவங்கள பற்றி பேசணுன்றது அவ்வளோ எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நக்கீரன் கோபால் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சின்ன சனிய, இவர் வந்து பெரிய சனிய, ஆனா ரெண்டுமே சனியன் தான் அப்படின்ட்டுலாம் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பேச்சை இப்போ எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்னென்ன? அதாவது கருத்துன்னு சொல்ல போனாக்கா இதில் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க பிடிச்சவங்க இருக்காங்க, நம்ம கூடயே 10 பேர் பழகுறோம், அதில் 5 பேர் பிடிச்சவன் இருப்பான், பிடிக்காம இருப்பான். பிடிக்காதவன் எந்த நல்லது பண்ணாலும் பிடிக்காது தான். பிடிச்சவன் தப்பு பண்ணால் கூட அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவன் பிடிச்சிருக்கு இல்லையா அவனை நம்ம. அதனால் அவங்க நான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அதெல்லாம் நம்ம காதில் போட்டு நம்ம இருக்க முடியாது. அதான் எங்களோட கருத்து. அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, சொல்கிறவங்க சொல்லட்டும். நக்கீரன் கோபால், பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவையும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சனியன்னு சொல்லியிருக்காரு. இது சின்ன சனியா, அது பெரிய சனின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன? இது வந்து நாங்க பெண்கள் சார்பா நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். இது மாதிரி வந்து இப்ப அவங்க வந்து பேசிருக்க கூடாது. எங்க தளபதி வந்து இப்ப ரொம்ப தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு தளபதியா மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் இல்லாம வட இந்தியர்கள் ஃபுல்லாவே வந்து அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இது மாதிரி வந்து அவர் சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. நாங்க வந்து கண்டிப்பா எங்க மகளிர் அணி சார்பா நாங்க வந்து வன்மையா அவர் வந்து கண்டிக்கிறோம். அவர் வந்து நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் எல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதுசா நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு விஜய் எனக்கு வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது. எங்களோட தளபதி ஈக்குவலுக்கு வந்து யாராலையும் வர முடியாது. அவர் வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து வயசான பாட்டி வரைக்கும் மக்களோட மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வந்து இது மாதிரி அவங்கள பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்கனாலாம் கண்டிப்பா அப்படிலாம் வரவே முடியவே முடியாது. ஆனா தனுஷ் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதே போல தனுஷ் எல்லாம் ஆக முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அது அவர் ஆகுவாரா? அதுதான் ஆக மாட்டாருண்ணா. அது எப்படின்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே மக்கள் இயக்கம் கட்சின்னு ஒருத்தர் அடிமட்டத்துலேருந்து அவர் இது பண்ணி வந்தார். இவர்னா எத்தனையோ அவர் ஆக முடியாதுண்ணா. எதனால ஆக முடியாதுன்றீங்க? அது மக்களுக்கு தெரியும்ண்ணா. இப்போ அவர் வந்து நல்லது பண்ணுகிறாரு, இவ்வளோ பண்ணுறாரு. அவர் அது எப்படி சொல்கிறது அது தெரியலண்ணா. அவர் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அவர் மக்களுக்காக மக்கள் இயக்கம்னு அதை ஆரம்பித்து நல்லது பண்ண ரசிகளாக நல்லது பண்ணிட்டு வராங்க அவர் பேர் சொல்லி. அது மாதிரி நீட் தேர்வில் அனிதா இருந்தது, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணாங்க. தனுஷ் ஆனால் இப்போ தான் வந்திருக்காரு. அவர் பார்க்கலாம், மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க பார்க்கலாம். அக்கா, முதலமைச்சரை பார்த்தீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு சிஎம்மா கிடைச்சது ரொம்ப நன்றி தான் சொல்லணும். இருந்தாலும் அவரை இன்னும் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளோ இதுவா இருக்குது. கிளீனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளீனா இருந்தா தானே இதுவா இருக்கும், பார்க்கறதுக்கு இதுவா இருக்கும். அதுக்காக உமன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்னும் இருக்கு, அவர் ட்ரை பண்ணா கன்ஃபார்ம் முடியும். அவர் நினைச்சா செய்யலாம். அது அவங்கவுங்க முயற்சியை பொறுத்து இருக்கலாம், அவர் நினைக்கிறத பொறுத்து தான். எப்படிக்கா இருந்தது முதலமைச்சரை பாத்தீங்களா? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் எதிர்பார்க்கல, சரி சிஎம்மா பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்காம பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எப்படி அவங்க சிஎம்மானதுல ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க மக்களுக்கு. நான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். மயிலாடுதுறையில என் சொந்த ஊர் மயிலாடுதுறையிலேருந்து இங்கே செங்கல்பட்டுல வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்க்குறேன். கொஞ்சம் மயிலாடுதுறையில கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் வாங்கி தர முடியும்னு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன இன்னும் ஆண்டாண்டு காலம் முதலமைச்சரா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, நான் நம்புறேன்.